நாம இந்தியா, பக்கத்துல பாகிஸ்தான், இப்படி 2 நாடுகள் இருக்குங்கிறது தெரியும். ஆனா இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல போற பார்டர் லைனை யார் உருவாக்குனா தெரியுமா? இவர்தான். இவரோட பெயர் சர் சிரில் ராட்க்ளிஃப். பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திரத்தை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்ப எங்களுக்குன்னு தனி நாடு வேணும்னு ஜின்னா கேட்டார். பாகிஸ்தான், இந்தியான்னு 2 நாடுகளை உருவாக்கிடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கான பார்டர் லைனை டிசைட் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. அதுக்காக இங்கிலாந்து அரசு தேர்ந்தெடுத்த நபர் தான் லாயரா இருந்த சர் சிரில் ராட்க்ளிஃப். அவர் கையில கொடுக்கப்பட்டது வெறும் 5 வாரங்கள் தான். அது ஒரு ரிலீஜியஸ், டெமோகிராபிக்ஸ், ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்னு எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு உருவாக்கி ஆகணும். இது எல்லாத்தையும் அவர் கணக்குல எடுத்தாரான்னு தெரியல. ஆனா 5 வாரத்துக்குள்ள ஒரு லைனை உருவாக்கணும்னு ஒன்னு உருவாக்குனாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான். அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பார்டர் லைனுக்கு ராட்க்ளிஃப் லைன் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. 2 நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1947 ஆகஸ்ட் 17 இந்த ராட்க்ளிஃப் லைனுக்கான டீடைல்ஸ்ங்கிறது வெளியிடப்பட்டுச்சு. 14 மில்லியன் மக்கள் இங்கேயும் அங்கேயும் துண்டாடப்பட்டாங்க. ஏகப்பட்ட மத கலவரங்களும் இனக்கலவரங்களும் வெடிச்சது. எக்கச்சக்கமான உயிர்கள் பலியாச்சு. சொந்தங்கள் எங்க இருக்காங்க, யார் இறந்து போனாங்கன்னு எதுவுமே தெரியாம சொத்து இழந்து சுகத்தை இழந்து அத்தனை பேரும் நடு தெருவுல வந்து விழுந்தாங்க. உலகின் மிகப்பெரிய, மிக மோசமான மைக்ரேஷன் இதுன்னு இன்னைக்கு வரலாறு பதிவு செய்யுது. இப்படி அவசர கதியில இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பார்டரை பிரிச்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த ராட்க்ளிஃப் லைன் வெளியிடப்பட்ட தினம் இன்று.